வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பரண்டென்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2275 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து ஜஸ்ட் ஒன் லைனராக பார்க்காம ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 4, 1, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். திரிகடுகம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நல்லாதனார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இந்த திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா 101 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மருந்து பொருட்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிகடுகம் அப்படிம்பாங்க. இந்த 3 மருந்து பொருட்கள் மக்களோட அந்த உடலுக்கு வந்து நன்மை செய்யும். அதே போலவே இந்த திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய 3 கருத்துக்களும் மக்களோட வாழ்வுக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஏலாதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா அதாவது ஆப்ஷன் டி, அதாவது கனிமேதாவியார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த ஏலாதி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கனிமேதாவியார் ஏலாதி தவிர்த்து திணைமாலை 150 அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே இவர் எழுதியிருக்காரு. திணைமாலை 150 நூலையே எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் அவர்கள் தான் நான்மணிக்கடிகைங்கிற நூலை எழுதியிருக்காரு. ஓகே, இந்த நான்மணிக்கடிகைன்னு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் அப்படிங்கிற அதை வச்சு தான் இந்த நான்மணிக்கடிகை அப்படிங்கிற அந்த பேரே வந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துகள் இருக்கும். அதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகைனா ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். எழுதியவர் விளம்பி நாகனார். எந்த நூற்றாண்டு அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, எல்லாமே 4 வருது, அதை வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசான் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. சிறுபஞ்ச மூலம் நூல். ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதியவர் காரியாசன். இந்த சிறுபஞ்ச மூலம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 100 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலம் எத்தனை கருத்துக்களை ஒவ்வொரு பாடலையும் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கம்பர் அவர்கள் தான். அதாவது கம்பர் வந்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழுக்கம், ஓகேங்களா, இந்த மாதிரியான நூல்களை எல்லாமே வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த கம்பர் அவர்கள் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கம்பர் எத்தனாம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மலைபடுகடாம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகே, இந்த மலைபடுகடாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதியவர் யார் அப்படின்னா அதாவது முட்டத்து பெருங்குன்ற இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அவர்கள் தான் இந்த மலைபடுகடாம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா குறுநில மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாருன்னா நன்னன். அவன் தான் வந்து இந்த நூலோட பாட்டுடை தலைவன். ஓகே, இந்த நூல் வந்து எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 583 அடிகளை கொண்டுள்ள ஒரு நூல். ஓகே, கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடியது மலைபடுகடாம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படிங்கிற இந்த ஒரு வரி வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா குறுந்தொகை. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த குறுந்தொகையோட அடிவரையறை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படிங்கிற இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொன்னது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னா திருமந்திரம். அதிலிருந்து திருமூலர் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகே, இந்த திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தாராபாரதி அவர்கள் தான். ஓகே, இந்த தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்டுவெல் பிறந்த நாடு எது
அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அயர்லாந்தில் தான் அவர் கால்டுவெல் வந்து பிறக்கிறாரு. ஓகே, இந்த கால்டுவெல்லை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதி வெளியிட்டார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதிவிட்டார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை வந்து மிகவும் சிறந்த நிலையில் உயர்த்திய நூல் என்ன அப்படின்னா இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு வந்து ஒரு சிறு தகவல், எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது, உங்களால் அடிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. வித்தவுட் ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன் தான். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலியமாகவே ஓவராலாக நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஏரியாக்களில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எப்படியெல்லாம் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் நம்ம அணுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் இதில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கவிக்கோ என போற்றக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். ஓகே, இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இவர் வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் பேராசிரியராக இவர் வந்து பணிபுரிஞ்சார். ஓகே, இவர் எழுதிய நூல்கள்லாம் இருக்குது. சில நூல்கள் என்னென்ன அப்படின்னா பால்வீதி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. ஓகேங்களா, இந்த மாதிரியான நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. பித்தன் ஆலாபனை அப்படிங்கிற நூல்களையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதின நூலில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது என்ன அப்படின்னா ஆலாபனை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஓகே, அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கவிதை நூல் ஆலாபனை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருதையும் பெற்றிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேங்களா, ஓகே, இந்த பாரதிதாசன் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாரதிதாசன் வந்து குயில் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கிய இதில் வந்து நடத்தி வந்தார். ஓகே, இவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே எம் தமிழ் தாயே அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை புதுவை அரசு தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அங்கீகரிச்சுக்குச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருவிக அவர்கள் தான். ஓகேங்களா, ஓகே, இந்த திருவிகாவை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1883 பிறக்கிறாரு. 1953 இறக்குறாரு. எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் துல்லம் அப்படிங்கிற அந்த இடத்துல இவர் பிறக்கிறாரு. இந்த துல்லம் வந்து என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னா தற்பொழுது தண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. துல்லம் வந்து தண்டலம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, இவர் நடத்திய வந்த இதழ்கள் என்ன அப்படின்னா அதாவது தேசபக்தன், அப்புறம் வந்து நவசக்தி அப்படிங்கிற அந்த இதழ்களையும் வந்து இவர் நடத்திட்டு வந்தார். ஓகேங்களா, தேசபக்தன், நவசக்தி அப்படிங்கிற அந்த இதழ்களையும் இவர் நடத்திட்டு வந்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3 தான் இதற்கான ஆன்சர். போற்றி திருவகவல் அப்படிங்கிற நூல் எழுதியவர் ஹெச்ஏ கிருட்டணப்பிள்ளை. பரமார்த்த குறுக்கதைகள் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். முதுமொழி மாலை நூலை எழுதியவர் உமர் புலவர். ஓகேங்களா, இந்த முதுமொழி மாலை அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தை பற்றி பாடப்பட்ட நூல். 80 பாக்களை கொண்டுள்ளது. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்மதி மாலை நூலை எழுதியவர் வேதநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, பார்ப்போம். பெத்தலேகம் குறவஞ்சி அப்படிங்கிறத எழுதியவர் யார் அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியர். அப்புறம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் யாருன்னா குமர குருபரர். அழகர் கிள்ளை விடு நூலை எழுதியவர் பலப்பட்டறை சொக்கநாத புலவர். தக்கையாக பரணி நூலை எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான்.
ஓகே. இந்த நாமக்கல் கவிஞர பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் வந்து காந்திய கவிஞர் என அழைக்கப்படுறாரு. என்ன ரீசன் அப்டின்னா, காந்தியத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு அந்த பாடல்கள வந்து பாடியதுனால, இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறாரு. தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர் யாரு அப்டின்னா, இந்த நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாம, என் கதை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. இந்த என் கதை அப்படிங்கிறது இவருடைய சுயசரிதம். ஓகேங்களா? அதற்கடுத்து மலைக்கல்லன் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. சங்கொலி அப்படிங்கிற எண்ணற்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் அவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தாதுகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமணம் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார்? அப்படின்னா, இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கம்பர் அவர்கள் தான். ஓகே. இந்த கம்பர் வந்து எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா, ராமா அவதாரம் அப்படிங்கிறத தான் இவர் வந்து இயற்றியிருக்காரு. அதாவது கம்ப ராமாயணத்துக்கு இவர் வைத்த பேர் என்ன அப்படின்னா, ராமா அவதாரம். ஆனால் இவருடைய அந்த சிறப்பின் காரணமாக இவர் எழுதிய அந்த நூலோட தனித்தன்மை காரணமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்ப ராமாயணம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. நம்ம மேலே பார்த்தோம். அதாவது இவர் ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் என ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தான். ஓகே. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இவருடைய இதழ்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, தென்மொழி. ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழ் சிட்டு, அதற்கடுத்து தமிழ் நிலம். ஓகேங்களா? இந்த 3 நூல்களையுமே வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா? இந்த 4 நூல்களையுமே இவர் வந்து இயற்றியிருக்காரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா, 8 தொகுதிகளை கொண்டுள்ளது கனிச்சாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே. பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழுள்ள சொற்களுள் காரண பெயரற்ற சொல் எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி முக்காலி அப்படிங்கிறது தான். என்ன ரீசன் அப்படின்னா, காரணம் இருக்குது. 3 கால்களை கொண்டதுனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்காலி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி காரணம் பட்சம் வந்துச்சுன்னா அது காரண பெயரற்ற சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். குன்றேறி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. அதுதான் குன்றில் ஏரி அப்படின்னு வரும். இந்த இல்லுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. அதனால் வந்து இது 7ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். அதாவது இது செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா செய்யப்படு பொருள் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எழுவாய் வரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயனிலை வரும். ஓகேங்களா? இந்த 3மே வரும். இந்த 3 வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இதில் வந்து ஆல் அப்படிங்கிற அந்த உறுப்பு வந்து இடம்பெறும் எழுவாயில். பயனிலையில் பார்த்தீங்க அப்படின்னா படு, பட்டது, பெற்றது அப்படிங்கிற அந்த இது வந்து இடம்பெறும். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வருது. இதில் பாருங்களேன். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் ஆள் வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க. தொடங்கி வைக்க பெற்றது, படு, பட்டது, பெற்றது இதெல்லாமே வந்துச்சுன்னாவே அது செயப்பாட்டு வினைத்தொடர் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே அப்படின்னு வருது. இதை பிழை நீக்கி எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் டி கண்டதனை கூறவே அப்படிங்கிறதா சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீர், நீவிர், நீங்கள் ஆகியன டேஸ் வகை பெயர்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி முன்னிலை பன்மை பெயர்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தன்மைனா இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அது நான் என்னை சேர்ந்தவங்கள தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் முன்னாடி இருந்து கேட்குறீங்க. அப்போ உங்களையெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள், நீவிர் எல்லாமே முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தன்மை முன்னிலை. படர்க்கை அப்படின்னா உங்களையும் தவிர்த்துட்டு என்னையும் தவிர்த்துட்டு 3ஆவதாக ஒருத்தரை சொன்னோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீர், நீவிர், நீங்கள் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை பன்மை. ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை பன்மை. என்ன ரீசன் அப்படின்னா நீ அப்படின்னாவே நீங்கள் அது வந்து ஒருத்தரை குறிக்கல. நீர், நீவிர், நீங்கள் அப்படிங்கிறதுலாம் ஒருத்தரை குறிக்கல, பலரை குறிக்கிறதுனால இது முன்னிலை பன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான்.
ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தனனா வரும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை எது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் டி இழிவு சிறப்புண்மை அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறது வந்ததுனால இது என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்புண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கும் அப்படிங்கிறது இந்த வயிற்றுக்கு உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு இழிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது மனித வாழ்க்கையில் பல லட்சியங்கள் இருக்கும்போது வயிற்றுக்கும் அப்படிங்கிறது அது ஒரு இழிவாக சொல்கிறதுனால இது இழிவு சிறப்புண்மை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்பாவுக்குரிய ஓசை எது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி செப்பல் ஓசை. ஓகே. ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலிப்பாக்குரிய ஓசை துள்ளல் ஓசை. கலிப்பாக்குரியது துள்ளல் ஓசை. அதற்கடுத்து வஞ்சிப்பாக்குரியது தூங்கல் ஓசை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்காலத்துக்குரிய மாதங்கள் எவை அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆவணி புரட்டாசி. அதைத்தான் வந்து கார்காலத்துக்குரிய மாதங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை டேஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி தொகை சொற்கள் ஆகும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஐந்திணை அப்படின்னு வச்சிங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த மாதிரி 5 வகையாக நம்ம பிரித்து சொல்கிற மாதிரி விரித்து சொல்கிற மாதிரி வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் விரித்து சொல்கிறதுனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தேன்மொழி கட்டுரை எழுதிலால் இது டேஸ் தொடர் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர் ஆகும். அதாவது ஒரு செயல் நடக்கவே இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேன்மொழி என்ன பண்ணல கட்டுரை எழுதலை இந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கிறதுனால இது வந்து எதிர்மறை தொடர். ஓகே. நம்ம வந்து 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.